ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். நான் வேலையை குவிட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, குவிட் பண்ணிட்டு வீடை ஷிஃப்ட் பண்றேன் அடுத்த வேலைக்கு. அதனால 3 to 4 டேஸ்க்கு வீடியோஸ் வராது. அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு 100 எபிசோட்ஸ் தானே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிக்க பாக்குறேன். இப்ப வீடியோக்குள்ள போலாமா? இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 19 எபிசோட் 400 பார்க்க போறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாய்ஜுட்சு யூசர்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. லீ ஷீராவால ஆல்மோஸ்டா நிஞ்சுட்சு கெஞ்சுட்சு எதையுமே பயன்படுத்த முடியாது. அவனும் நானும் ஒரே மாதிரி தாய்ஜுட்சு மட்டுமே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஷினோபிஸ் நாங்கன்பான். ஷாக் ஆவாங்க. சென் உனக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு கேட்பா. லீ நேற்று நாங்கள் மோதிக்கிட்டப்பதான் அதை உணர்ந்தேன். நிஞ்சுட்சு அண்ட் கெஞ்சுட்சுல ஸ்கில்டா இருக்கவனால அதை நோட்டீஸ் பண்ண முடியாம இருக்கலாம் டிஃபரெண்டா. இருந்தாலும் ஒரு யூனிக் டிஃபரன்ஸ் இருக்கு. அவன் என்ன போலங்கிறத உணர்ந்தன்பான். சென் உனக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சனால சொல்றேன். ஹிடன்சான் வில்லேஜ்ல ஈவன் இதுக்கு முன்னாடி அந்த காசேக்காக கூட ஷீரா போல பீப்புளை ஷினோபியாக அலோவ் பண்ணலேன்பா. ஈவன் கிரேட் தாய்ஜுட்சு யூசரான ஷீராவை கூட என்மாலி சென் அதனால தான் ரீசெண்டா இப்போ வரைக்குமே கூட ஷீராவை அகாடமில அட்டன் பண்ண கூட விடல. அவன் ஒரு வெளியால் போல ட்ரீட் பண்ணாங்கன்பா. சின்ன பையன் அகாடமி முன்னால நிக்கிறப்ப இங்க என்னடா பாக்குறேன்ட்டு மற்ற பசங்க உன்னால நெஞ்சிட்சும் கூட பயன்படுத்த முடியாதுன்னு கல்லெடுத்து அடிப்பாங்க. இங்க இருந்து உன்னோட முட்டாள்தனம் மற்றவங்களுக்கும் பரவிக்க போகுதுன்னு கடுப்போட கிளம்பி இருப்பான். சென் அப்பம் கூட யூரா கைவிடல. அவன் நம்பனான்பா. சென் நியோமே போற வழியில பயங்கரமா சத்தம் கேட்டு போய் பார்ப்பாங்க. ஷீரா ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருப்பான் போல்டரை பஞ்ச் பண்ணி. சென் அவன் தனியா ட்ரைனிங் எடுத்து அவனோட தாய்ஜுட்சு ஸ்கில்ல மெருகேத்தனான். அப்புறம் காலம் மாறிச்சு. 4th காசேக்காக இறந்ததுக்கு அப்புறம் அந்த சீட் ரொம்ப நாள காலியாச்சு. ஆனா இறுதியா லார்ட் காரா 5th காசேக்காக ஆனாரு. லார்ட் காராவோட டார்க் பாஸ் தெரிஞ்சவங்க எல்லாம் நம்ம கிராமம் அவ்வளவுதான்ங்கிற வதந்தியை பரப்புனாங்க. ஆனா ஃபேக்ட் அப்படியே ஆப்போசிட் ஆச்சு. லார்ட் காரா மற்ற மக்களோட ஒப்பீனியன்ஸை கேட்டுக்கிட்டாரு ஒன் பை ஒன்னா. அப்புறம் ப்ரீவியஸ் காசேக்காகவோட நடைமுறைகளை நீக்கி சீர்திருத்தங்களை ஏற்படுத்தினதா சொல்லுவா. பாஸ்ட்ல யோமே பார்த்துட்டு அதான் லார்ட் காராவான்னு கேட்பா. சென் ஆமான்ட்டு சின்ன வயசுல ஒரு பொண்ணோட விளையாடுவோம்ல அந்த டெமாரியோட தம்பின்பா. காரா ஜன்னல் வெளியே பார்த்துட்டு மண்ணரிப்பை தடுக்க வச்சிருந்த அந்த பெரிய பவுல்டருக்கு என்னாச்சுன்னு கேட்பான். உடஞ்சிருக்கும். அங்க போய் பார்த்துட்டு காரா இதை உடச்சவனை கூட்டிட்டு வாங்கன்னு இருப்பான். ஷீரா வந்திருப்பான். காரா நீதா ஷீராவா? ஹிடன்சான் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ண வச்சிருந்த அந்த பெரிய பாறை எதுக்காக அழிச்சுன்னு கேட்பான். ஷீரா மன்னிப்பு கேட்டு இதை நான் அழிக்கிற நோக்கத்துல பண்ணல சார், எனக்கு அந்த பாறைங்கிறது ஒரு விலை மதிப்பில்லாத ட்ரைனிங் பார்ட்னர்ன்னு இருப்பான். இதை கேட்ட காரா இரு ட்ரைனிங்ல இருக்க பழிச்சியா, நீ அகாடமில படிக்கிற ஸ்டூடெண்ட்லன்னு சொன்னாங்களேன்பா. ஷீரா இல்ல, எனக்கு நெஞ்சுட்சுலையோ கெஞ்சுட்சுலையோ ஸ்கில்ஸ் எதுவும் இல்ல. நம்ம வில்லேஜ் ரூல்ஸ் படி என்ன போல இருக்கவன் ஷினோபியா இருக்க தகுதி இல்லாதவன்பா. இதை கேட்ட காரா அப்ப நீ ஏன் ட்ரைனிங் எடுத்திருக்கு இல்லையா இன்ட்ரெஸ்டிங்ட்டு சாண்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். ஷீரா டாஜ் பண்ணி பின்னால போயிட்டு காராவை பார்ப்பான். காரா கிராமத்துக்கு எது விலை மதிப்பானதுன்னு பாத்திரலாம், நீயா இல்ல அந்த பாறையான்ட்டு இன்னும் சாண்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். எல்லா அட்டாக்ஸையும் டாஜ் பண்ணி ஷீரா பக்கத்துல போய் பஞ்ச் பண்ணுவான். காரா சாண்டை யூஸ் பண்ணி தடுக்குவோம். ஷீரா பின்னால போயிருவான். சென்னன் யோமே இதை வாட்ச் பண்ணிருப்பாங்க. காரா சாண்டை காட்குள்ள கொண்டு போயிட்டு உன்னோட பஞ்சஸ் அற்புதம்பா. ஷீரா மன்னிப்பு கேட்பான். காரா என்னால யோசிச்சும் கூட பார்க்க முடியல. அகாடமில இருந்து உன்னை பேன் பண்ணதுக்கு அப்புறமா நீ எடுத்துக்கிட்ட எஃபர்ட்ஸ் இந்த அளவுக்கு உன்னோட ஸ்கில்ஸை நீ மெருகேத்தினது என்னோட முன்னோடிகள் போட்ட ரூல்ஸை இப்பவே நான் ரத்து செய்யறேன். ஷீரா நீ ஷினோபி ஆவேன்பா. ஷீரா சென் யோமே 3 பேருமே ஷாக்கா இருப்பாங்க. காரா உன்ன போல ஒருத்தனை ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல நான் சந்திச்சிருக்கேன்பா. பாஸ்டை யோசிச்சுட்டு முழுக்க அவனோட விடாமுயற்சினாலேயே அவன் ஃபைன் ஷினோபி ஆனவன். ஷீரா நீயும் அவனை போலவே ஒரு நல்ல ஷினோபியா இருப்பேன்னு கணிக்கிறேன் இருப்பான். ஷீரா அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். பிரசன்ட்ல யோமே அப்படிதான் ஷீரா ஷினோபி ஆனான்பா. சென் அது மட்டும் இல்லாம லார்ட் காரா அவனோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவரோட பர்சனல் தாய்ஜுட்சு கோச்சா தேர்ந்தெடுத்தாருன்பா. லீ காசேக்காகவோட தாய்ஜுட்சு கோச் ஆனது உண்மையாலுமே பெரிய பெருமிதம்பா. சென் ஆனாலும் அவரோட முடிவு சாண்ட்ல நிறைய பேத்துக்கு அதிருப்தியை தான் கொடுத்துச்சுன்பா. நெஜி ரொம்ப நாளா உங்களுக்கு கீழே இருந்த ஒருத்தன் திடீர்னு பெரிய சக்சஸ பார்த்து வந்தா மக்கள் பொறாமப்படுவாங்க தானே. இப்ப எனக்கு புரியுது, மக்களோட உணர்வுகள் மாற நிறைய டைம் எடுக்கும்பா. இப்பதான் புரியுது ஷீரா ஏன் என்கிட்ட அப்படி சொன்னான்னு திங்க் பண்ணுவான். நேத்து நைட் ஷீரா நீ என்னத்த சென்ஸ் பண்ணீங்களா எனக்கு தெரியல, ஆனா துரதிருஷ்டமா பிறந்துட்டோன்னு சிந்திக்கிறலாம் அர்த்தம் இல்லாதது. ஏன்னா அது எல்லாம் ஒருத்தனோட குறைபாடுகளும் துன்பங்களும். ஆனா நமக்கு ஒரு லைஃப் தான் இருக்குன்னு இருப்பான். லீ ஷீரா நீ இப்ப வரைக்கும் விடாமுயற்சியோட தான் இருந்திருக்க, இருந்தாலும் உனக்கு இப்படி பண்ணவனுங்கள நான் மன்னிக்க போறதா இல்லைன்ட்டு கிளம்பிடுவான். டென்டன் லீன்ட்டு காண்டாவா அந்த முட்டாள் அங்க போறான்னு சொல்லிடாதீங்க மனேஜி. லீ போற வழியில மனசுக்குள்ள என்னால சக்கரவை சிறப்பா பயன்படுத்த முடியாது, எல்லாரும் என்ன குறைவா பார்த்தாங்கன்னு திங்க் பண்ணுவான். லீ சின்ன பையனா இருக்கப்போ உன்னால நிஞ்சா ஆக முடியாது, நிஞ்சுட்சு பயன்படுத்த முடியாதவன் நிஞ்சா ஆவானான்ட்டு அக்கல் பண்ணிருப்பாங்க. ஆவன் இருப்பான். பக்கத்தால இருக்கவன் இப்ப நீ அகாடமில இருக்கதே அர்த்தம் இல்லாதது, உன்னால நிஞ்சுட்சு கெஞ்சுட்சு ரெண்டத்தையும் பயன்படுத்த முடியாது, அப்புறம் உன்னோட தாய்ஜுட்சுமே பிலோ ஆவரேஜ் தான் இருப்பான். பின்னால இருக்கவன் உன்னை எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமான்பா. லீ காதை புத்திட்டு ஓடி இருப்பான். காய் நீங்க எல்லாரும் இப்ப கெனின் ஆயிட்டீங்க, உங்களோட கோல்ஸை சொல்லுங்கன்னு இருப்பாரு. நெஜி சொல்ல விரும்பலன்னு இருப்பான். லீ கையை தூக்கிட்டு சென்சே எந்த ஒரு நிஞ்சுட்சு கெஞ்சுட்சு ஸ்கில்ஸும் இல்லாம ஒரு ரெஸ்பெக்டபிள் ஷினோபி ஆவன்னு எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணி காட்ட விரும்புறேன்னு இருப்பான். நெஜி சிரிக்கவும் என்னடா ஃபன்னா இருக்குன்னு கேட்டிருப்பான். நெஜி நிஞ்சுட்சு கெஞ்சுட்சு பயன்படுத்த முடியாம நீ எப்படி நிஞ்சா ஆவன் இருப்பான்.
நெஜி கிட்ட லீ டிஃபீட் ஆனப்ப டென்டன் வந்துட்டு ஏன் லீ நீ கத்துக்கவே மாட்டியா, நெஜி ஒன்னும் ஒன்ன போல கிடையாது, அவன் ஒரு ஜீனியஸ் இருப்பா, நெஜி நீ என்னதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் எத்தனை தடவை தான் ட்ரை பண்ணாலும் உன்னால என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு இருப்பான். லீ புஷ்அப் பண்ணிட்டு என்னால 500 பண்ண முடியலனா ஜம்ப் ரோப்ஸ் 1500 தடவை பண்றான்னு இருப்பான். இதுல 1200 பண்ண முடியலனா 2000 கிக் பண்ணுவான்னு திங்க் பண்ணும்போது கால் தட்டி கீழே வந்துருவான். விழுந்த லீ அழுதுருப்பான். என்னடா லீ பிரேக் ஆன்ட்டு வந்திருப்பாரு கை, என்ன கை சென்சேன்னு எந்திரிச்சிட்டு போன மிஷன்ல சொதப்பினதுக்கா நான் தான் சாரி சொல்லிட்டேன்லன்ட்டு பிராக்டிஸை கண்டினியூ பண்ணிருப்பான். கை உண்மைதான் லீ, நெஜி மற்றவங்கள இருந்து நீ மாறுபட்டவன், உங்கள்கிட்ட நெஞ்சுட்சு கெஞ்சுட்சு ஸ்கில்ஸ் எதுவுமே இல்ல, அப்புறம் நீ தாய்ஜுட்சுல எக்ஸ்பர்ட்டும் இல்ல, ஆனா உங்கள்கிட்ட ஒரு கிஃப்ட் இருக்கு நெஜி கிட்ட இல்லாதது, அது ஃபிளாஷியானது இல்லைன்னு லீ என்ன பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறக்காக அதை பண்றீங்கன்னா தயவு செஞ்சு நிறுத்திக்கங்கன்னு இருப்பான். காய் அதனா செய்வனா, நான் உன்னோட புத்திசாலித்தனம் அப்புறம் விடாமுயற்சியை பத்தி சொல்றேன், நீ எடுத்துக்கிற கடினமான ட்ரைனிங்ஸ்லாம் அர்த்தமில்லாததா போயிடும், நீ உன்னை நம்பாத பண்றப்பாரு. லீ மனசுக்குள்ள நான் கைவிட தவிர்த்தேன், ஏன்னா நான் என்ன நம்பினேன். ஷீரா நீ அப்படி என்ன போல இல்ல, உன்னால அகாடமிக்கும் கூட போக முடியல, கண்டிப்பா நீ என்ன விட கடினமா ட்ரைனிங் எடுத்திருப்ப, உன் முயற்சிகளை அவமதிச்சவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு திங்க் பண்ணிட்டு போறப்ப பயங்கரமா வெடிக்கும். புகை கலைஞ்சதுக்கு அப்புறம் லீ பார்த்துட்டு ஷாக் ஆவான். இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கு இடையில பெரிய ஹோல் கிரியேட் ஆயிருக்கும். சான் ஷினோபிஸை காட்டுவாங்க. கோஜி லீடர் உங்களால தாண்டா ஸ்க்ரோல் கிடைக்காம போச்சுன்பா. டாட்சுஜி வியாக்குகான் யூசருக்கு டீமை பத்தி தாண்டா ஷீரா நமக்கு வான் பண்ணா, வருமுன் காப்பதை சிறந்ததுன்னு சொல்லுவாங்களேன்பா. இன்னொருத்த அவங்க நம்மள ஃபாலோ பண்ண மாட்டாங்களேன்பா. கோஜி லீடர் நிறைய பேப்பர் பாம்ஸ் பயன்படுத்திருக்கேன், இன்னத்துக்கு நிலப்பரப்பே மாறி இருக்கும். எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நான் நினைச்சதை விட செங்குத்தான நிறைய பாறை கிரியேட் பண்ணிருக்கு, வரக்கு ரொம்ப நேரம் எடுக்கும்பா. அதுல நான் உறுதியா இல்லைன்ட்டு லீ முன்னால வருவான். ஷாக் ஆவானு த ஹேண்ட்ஸம் ப்ளூ பீஸ்ட் ஆஃப் த ஹிடன் லீஃப் ராக்லின்ட்டு போஸ்ட்ல நிப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்து அவனான்பாங்க. லீ நீங்க ஷீராக்கு பண்ணது மன்னிக்க முடியாதது, அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்கன்பா. கோஜி லீடர் ஷீரா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமான்பா. கோஜி என்னடா ஹிடன் லீஃப்ல இருந்து வந்தவனுங்க ஷீரா பக்கம் நிக்கிறானுங்கன்னு கேட்பான். நீங்க விடாமுயற்சி நம்புறவங்களா இருந்தா நண்பனாவது எதிரியாவது மேட்ரே இல்லடான்பா. அது ஓரமா இருக்கட்டும்ட்டு கோஜி லீடர் நீ எப்படி அதை கடந்து வந்தேன்னு கேட்பான். லீ எங்கிட்ட யாருக்கும் தெரியாத ரெக்க இருக்கு, அதை தான் விடாமுயற்சின்பாங்கன்பா. இன்னர் கேட்ஸ் யூஸ் பண்ணி கடந்திருப்பான். லீ சில சமயங்கள்ல விடாமுயற்சி தான் அளவற்ற ரெக்கைகளா மாறி இம்பாசிபிளா பாசிபிள் ஆக்குன்பா. நீங்க ஷீரா கிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் என் கோவம் தனியாதுன்பா. கோஜி ஏதோ ஒத்துக்கிட்ட போல சொல்ற, எங்களுக்கு வீக்னஸ் தெரியும், விண்ட் ஸ்டைல் சாண்ட்ஸ்டார்ம் ஹரிகேன் பண்ணுவான். இந்த ஜுட்சு ஆப்போனண்ட்டை தப்பிக்காம பிடிச்சுக்கும். இந்த டெக்னிக் நடக்கிறப்ப சாண்ட் பார்ட்டிகல்ஸ் ஒண்ணுக்கு மோதி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கிரியேட் பண்ணும். அது மூலமா முடிவே இல்லாத கென்ஜுட்சுல அந்த பர்சனை மாட்ட வைக்கும். ஃபீச்சர்லெஸ்ஸா இருக்க ஒரு ஃபார்ம் குணாய் வச்சு அட்டாக் பண்ண வரும். ட்ராப் செய்யப்பட்டவன் அதுகிட்ட மோதிட்டு இருக்கப்ப வெளியேந்து வெறித்தனமா அட்டாக் வைப்பாங்க. மற்ற ஷினோபிஸ் வாட்டர் ரிலீஸ் மவுத் ஷாட் பண்ணுவாங்க வெளியேந்து. லீ கென்ஜுட்சுவான்பா. ஷீரா போலவே தானே நீயும் தாய் ஜுட்சுல ஸ்பெஷலைஸ் ஆனவன்ட்டு கோஜி லீடர் அதை பயன்படுத்தணும்பா. கோலத்தனமா இருக்கு, ஃபேர் அண்ட் ஸ்கொயர் சண்டை போடுங்கடான்பா. லீ அந்த ஷேடோஸையும் சமாளிச்சுட்டு வெளியேந்து வர அட்டாக்கையும் வாங்குவான். நெஞ்சுட்சு தெரியாம இருக்கிறது ஓன் தப்படான்பா கோஜி லீடர். கோஜி லீடர் மனசுக்குள்ள மணல் ஒன்னோட ஒன்னு மோதி பவர்ஃபுல்லான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உருவாக்கும். உள்ள மாட்டினவன் தொடர்ந்து கென்ஜுட்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான்ட்டு இது முடிக்க வேண்டிய நேரம்பா. பட்ச அட்டாக்ல தடுத்திருப்பாங்க. கோஜி லீடர் ஷாக் ஆயிட்டு மேல பாப்பான். ஈவன் அந்த சாண்டும் கலஞ்சிருக்கும். நெஜின் பான்லி ஏன்டா 6 பேர்த்தையும் நீயே பாத்துக்கலான்னு வந்த என்பா டென்டன், ஏன்னா நீங்களும் அதை தாண்டி வந்துட்டீங்களான்னு பான்லி. உன்னால முடியும்னா எங்கனால இந்தாண்டா முடியும்பா டென்டன். சாண்ட் டீம் கொஞ்சம் தடுமாய் தான் இருப்பாங்க. நெஜி நம்ம டீம் டாலி தனிச்சையே செயல்படாதேன்பா. லீ மன்னிப்பு கேட்டேனால அதை ஏத்துக்க முடியலன்பா. நெஜி நமக்கு சாய்ஸ் இல்லைன்ட்டு டென்டன் வான்பா. நெஜி 8 கிராம்ஸ் 64 பம்ப்ஸ் பண்ணுவான். டென்டன் செயின் சமன் பண்ணி கட்டி போட்டுருவா 2 பேர்த்த. கோஜி லீடர் என்ன நடக்குதுன்னு கேட்பான். கோஜி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்பா. லீ இப்ப நான் சிலதை திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம். கிரேட் லீ ஃபெயில் வின் பண்ண வருவான். ஷீரா வந்துட்டு லீ இரு, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்பா. லீ ஏன் எதுக்காக அவங்கள டிஃபெண்ட் பண்ற, அவனுங்க உனக்கு துரோகம் செஞ்சவனுங்கன்பா. இருந்தாலும் அதெல்லாம் மேட்டர் இல்லைன்பா. ஷீரா இப்படா நீ அதை அப்படி சொல்றேன்னு கேட்பான். லீ ஷீரா என்ன அவங்க ஏத்துக்கலினா அதுக்கு நான் என்னதான் குறை சொல்லுவேன், அது ஏன் தப்புன்பா. எல்லாம் ஷாக் ஆவாங்க. ஷீரா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோட குறைபாடு துரதிருஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி, இதுதான் நான் பிறந்த எனக்கான வாழ்க்கை, புரிஞ்சுக்க. நான் கசப்பானவன் இல்ல, எனக்கு வெறுப்பும் இல்ல, நல்லதோ கெட்டதோ இது என் வாழ்க்கை. எல்லாத்துக்கும் நான் என்னதான் குறை சொல்லிக்கணும், ஏன்னா நான் போதுமான அளவுக்கு கடினமா வேலை செய்யல, எனக்கு இருக்க என் லைஃப்காக நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலேன்பா. லீ கண் கலங்கிடுவான். ஷீரா எப்படி ஷீரா போதுமான அளவுக்கு நீ வேலை செய்யலன்னு நீயே சொல்லிக்குவேன்னு கேட்பான். கதறிட்டு ஷீரா நீ மனுஷங்கள்ல மனுஷன், ஷினோபில ஷினோபி, என் வாழ்க்கையிலேயே நான் அப்படி இருந்தது இல்ல, கைசன் சேவை தாண்டி அமேசிங்கான வேற எந்த பர்சனையுமே சந்திச்சது இல்ல உன தவறன்பா. டென்டன் கண்ணை தொடச்சிட்டு நீ உள்ள வந்து கெடுக்கிற வரைக்கும் டச்சிங்கா தாண்டா போச்சுன்பா. ஷீரா கிட்ட எர்த் ஸ்க்ரால் இருக்கும், அதை கொண்டு போய் டீம் கோஜிக்கு கொடுத்து இது மூலமா நம்மள ஒருத்தனாவது பாஸ் ஆகலான்பா. சென் நீ ரொம்பவுமே கைண்டா இருக்க ஷீரா, ஆனா எங்களையும் கொஞ்சம் பாருன்பா. யோமே மன்னிப்பு கேட்பா. எதுக்கு நீ மன்னிப்பு கேட்கறேன்பா சென், நீ சொல்றது செய்தான்ட்டு வைக்கப்படுவா யோமே. கோஜி இதங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பான். ஷீரா எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க ஏதாவது பண்ணிக்கிறோம்பா. கோஜி லீடர் எதுக்காக இவ்வளவு பண்ற, லார்ட் காராக்காகவான்னு கேட்பான். அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு கோஜி லீடர் இப்ப வரைக்குமே அவன் யாரை வேணாலும் கொல்லக்கூடிய மோசமான ஷினோபி, மக்கள் அவ்வளவு ஈஸியா மாறிட மாட்டாங்கன்னு தெரியும்லன்பா. ஷீரா அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா லார்ட் காராவும் நானும் ஒண்ணு, அதை தான் நான் உண்மையா நம்புறேன். அவரோட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்ததுல சொல்லுவேன். லார்ட் காரா அவரோட கடந்த கால செயல்களுக்கு வருந்துறாரு, பரிகாரம் அவ்வளவு ஈஸியா வராதுங்கிறதையும் தெரிஞ்சிருக்காரு. அப்புறம் இன்னும் லார்ட் காரா எப்பவும் முன்னோக்கி போக பாக்குறாரு, ஏன்னா அவர் மக்கள் என்ன நினைச்சாலும் அவர் இப்ப செய்யறக்கான விஷயத்துக்கு பெஸ்ட்னு விடாமுயற்சியை நம்புறாரு. இப்போ நான் யாருங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, எதிர்காலத்துல நான் இப்படி இருக்குன்னு நினைச்சு வெக்கப்படாத வரைக்கும்பா. லீ அழுதுகிட்டே உன் வாயில இருந்து வர வார்த்தை எல்லாமே அப்படியே உண்மை, எதிர்காலத்துல நீ எப்படி இருக்கீங்கிறது தான் முக்கியம்பா. டென் ஓகே ஓகே நீ சொல்றதை நாங்க கேட்டு அமைதியா இருன்பா. கோஜி அதை நாங்க ஏத்துக்கலன்ட்டு அவங்ககிட்ட இருக்க ஹெவன் ஸ்க்ரோலை கொடுப்பான். அண்ட் இன்னொரு டீம் அவங்களோட ஹெவன் ஸ்க்ரோலை கொடுப்பாங்க. ஷீரா ஏன்கவும் கோஜி எந்திரிச்சு எங்களுக்கும் ப்ரைடு இருக்கு, நாங்க தோத்துட்டதால தான் ஸ்க்ரோலை கொடுக்குறோம், ஆனா நாங்க கைவிடுறதால
ஆளா இல்ல. நாங்க மற்ற டீம்ஸ் கிட்ட அந்த ஸ்க்ரோல் எடுக்கிறது மூலமா ப்ரூவ் பண்ணி காட்டுவோம்பா. வாங்க போலான்ட்டு கிளம்புவாங்க. எதுக்காக அவன் அப்படி பண்ணான்னு கேட்பான் லீ. நெஜி எதிர்காலத்துல அவங்களும் அவங்கள கண்டு வெக்கப்பட விரும்பக்கூடாதுங்கிறத ரியலைஸ் பண்ணிருக்காங்கன்பா. லீ ஷீரான்ட்டு அழுவான். திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆவான். சென்னன் யோமே தேங்க்ஸ் பண்ணுவாங்க. சென்னுங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். பார்க்க போனா ஹிடன் சேண்ட்ல ஷீராக்குன்னு ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்பா. நெஜி நாங்க எதுவும் செய்யல, ஷீரா அவனா செஞ்சது, அவனோட சொந்த பலத்தால. அப்புறம் எங்க தாய்ஜுட்சு இடியட்டோட சிறு உதவி அலன்பா. சென் அவன் ரொம்ப நேர்மையா இருக்கான், கொஞ்சமா அப்படியே எங்க ஷீரா போல இருக்கான்பா. யோமே அப்படிலாம் இல்ல, அவனோட வினோதமான துணி, அவன் முடி, புருவம்லாம் பாரு, ஐயோ ஒரே மயில இல்லன்பா. 10 அது உண்மைதான், முட்டாள்தனத்துல நருட்டோ போல இருக்கான்பா. சென் நருட்டோவான்பா. நெஜி அவன் எங்க கிராமத்தை சேர்ந்த ஷினோபி, இப்போ ஒரு பயணத்துல இருக்கான்பா. சென் அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், லார்ட் காரா சொல்லியிருக்காரு அவரை மாத்தின ஷினோபின்னு. எனக்கு உறுதியா தெரியும் அந்த பேரு நருட்டோன்பா. நெஜி அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பானோன்னு ஆச்சரியமா இருக்குன்பா. ஜிராயாவோட சேர்ந்து ராமன் சாப்பிடறத காட்டுவாங்க. லீ நெஜி அண்ட் டென்டன் கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க இதுக்கும் செகண்ட் எக்ஸாமுக்கு சம்பந்தமே இல்ல, ஆனாலும் கேட்கறேன்பா. திரும்பவுமான்ட்டு டென்டன் தலையில கை வைப்பா. லாஸ்ட் டைம் போலவே நான் போக விரும்பலின்பா. லீ பாஸ்டே யோசிச்சு, சாஸ்கே காரா ஆஃப் த சாண்ட் அடிச்சான், அவனுக்கு நான் மேட்சாவே இல்ல. அப்புறம் நருட்டோ நெஜியை தோக்கடிச்சான், ரொம்ப காலமா நான் தோக்கடிக்க விரும்பினவன. ஏன் எதுக்காக விஷயங்கள் இப்படியே முடியணும்னு கேட்பான். நெஜி நான் உன்னை தடுக்க ஸ்டாப் பண்ணாலும் அதை கேட்டு நடந்துக்க போறேன் என்னன்னு கேட்பான். வாய்ப்பே இல்லைன்ட்டு ஷீரா கிட்ட போயிட்டு, நான் அவன் கூட சண்டை போட விரும்புறேன், ஏன்னா 2 பேருமே தாய்ஜுட்சுவை மாஸ்டர் பண்ண பாக்குறோம், என் கூட சண்டை போடுறியா? பேட்டில் நான் உன்னை ஃபேஸ் பண்ணிட்டேனா இந்த சுனின் எக்ஸாம்ஸ்ல நான் வரது ஒன்னும் இருக்காதுன்பா. ஷீரா எனக்கு ஓகே தான் லீ, நேர்மையா சொல்லணும்னா நானும் உன் கூட சண்டை போட விரும்புறேன்ட்டு கை நீட்டுவான். அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தி அல்டிமேட்ங்கிற எபிசோட தான் அடுத்து ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பானேஜி.